உங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களுக்காக இயேசுவை விசுவாசம் இல்லாமல் போகிறீங்களா? அப்படியான இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிரியமானவர்களே, நாங்கள் மகத்தான உலகத்திலே எத்தனையோ மனுஷருக்கு கிடைக்காத ரட்சிப்பை தந்து இயேசு இந்நாள் வரைக்கும் எத்தனையோ அளவிட முடியாத நன்மைகளை தந்து பாதுகாத்து கொண்டு வரார். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை கண்டு நாங்கள் சோர்ந்து போய் உடனடியாக நாங்கள் முணுமுணுப்போம். அப்படி முணுமுணுக்கிறவர்களா நாங்கள் இருப்போம்டா உண்மையிலே ஒரு சரியான விசுவாசிகள் இல்லை. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்த ஒரு பட்டணம் தான் கப்பர் நகூம். அவ்வளவு அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்திருந்தும் அநேகர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இப்போ நியாய தீர்ப்பில் இயேசு அற்புதம் செய்யாத இடத்தை விட இயேசு அற்புதம் அதிகமாய் செய்த கப்பர் நகூமுக்கு தான் நியாய தீர்ப்பு அதிகம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவிவிசுவாசியை பார்க்கிறோம். அவன் தேவனை அறியாதவன் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனை எவ்வளவோ அறிந்திருந்தோம். சிறிய சிறிய பலவீனங்களுக்காக தேவன் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்திருந்தோம். சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக நாங்கள் இயேசுவில் இருக்கிற விசுவாசத்தை விட்டு விடுவோம் என்று சொன்னால் நமக்குத்தான் முதலாவது நியாய தீர்ப்பு. அதனால தான் அங்கே மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தான், அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருந்திருக்கு. நமக்கு தெரியும் சோதோம் குமாரா அழிக்கப்பட்டது. ஆனால் கப்பர்நாமிலே செய்யப்பட்டிருந்த அற்புதங்கள் சோதோம் குமாராவில் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருந்திருக்குமா? அப்போ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புன்ற மகாபெரிய அற்புதம் இன்னுமா இதுவரைக்கும் ஜீவனை காத்து எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருந்தோம். சிறிய காரியங்களுக்கு உங்கள் விசுவாசத்தை இயேசுவை விட்டு இழப்பீர்களானால் முதலாவது நியாய தீர்ப்பு உங்களிடம்தான் கேட்கப்படும். ஆகவே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.